நமக்கு இந்த நேரத்தை குடுத்திருக்கிறார். கொடாகொடி நன்றி. நம்ம ஒரு ஜெபத்த செய்து முடிச்சதுக்கு அப்புறம், ஆண்டவர் நம்மோடு கூட எப்படி இடைப்படுவார்? என்ன சொல்லுவார்? அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்கு நேரா நம்ம போவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. கொடாகொடி நன்றி. எங்களை சுற்றி உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ள மூடிக்கொள்ளுங்க. எங்களை சுற்றி உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ள மூடிக்கொள்ளுங்க. அக்கினி ஜுவாலைக்குள்ள மூடிக்கொள்ளுங்க. எந்த சாத்தானும், சாத்தானின் சேனைகளும் நெருங்காதபடி, தொடாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நீங்க ஒரு விஷயத்த சொல்லிக் குடுக்குறீங்கன்னா, அதுல 1000 பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஒரு விஷயத்த நீங்க கற்றுக் குடுக்குறீங்கன்னா, ஒரு விஷயத்த போதிக்கிறீங்கன்னா, அதுல எங்களுக்கான எவ்வளோ காரியங்கள் இருக்கும். அதனால ஒவ்வொரு விஷயமும் எங்களுடைய நலனுக்காகவும், எங்களுக்காகவுமே தான் நீங்க ஒரு ஜெபத்தை செய்றதுனாலும், அப்புறம் உம்முடைய வார்த்தைய தியானிக்கிறதுனாலும், எதுனாலும் எல்லாம் எங்களுடைய நலனுக்காகவே தான் நீங்க சொல்லிக் குடுக்குறீங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த ஒரு தலைப்பு தொடர்ந்து ஃபிளாஷ் ஆயிட்டு இருந்தது. சரி, இது சொல்றாரு. ஆனா, அது மக்களு இத போட்டா, அவங்க இருதயத்துக்குள்ள என்ன நடக்குமோ நமக்கு தெரியாது. ஏன்னா, நானும் ஒரு காலத்துல அந்த மாரி இருந்தவ தான். எனக்கு தசம பாகம்னா என்னன்னே தெரியாது. அ ஆனா, நான் ஜாப் போகும்போது நான் அத எடுத்து நான் குடுத்துருவேன். எல்லாம் ஆவடி ஏசியர் சர்ச்சு தான். அது எத்தனையோ ஆட்களு அப்படியே வருவாங்க. நானும் ஒரு ஆளா அப்படி போய் குடுத்துருவேன். வந்தோனே பைபிள எடுத்து அத வச்சுருவேன். ஆனா, எதுக்காக குடுக்குறோம்? என்ன குடுக்குறோம்? அதோடைய நாலேட்ஜ் ஒண்ணும் தெரியாது. எல்லாரும் குடுப்பாங்க, நான் குடுப்பேன் அவ்வளோதான். அது குறிச்சதுனால ஒண்ணுமே தெரியாது. அது குறிச்சதான நாலேட்ஜ் கிடையாது. அத பத்தி சில டைம் வந்து ம் பாஸ்டர்ஸ் அத பத்தி போதனை செஞ்சாலோ, அத பத்தி சொல்லிக் குடுத்தாலோ, "எதுக்கு இத பத்தி பேசுறாங்க?" அப்படின்னு கூட எனக்கு சிந்திச்சது உண்டு தான். ஏன்னா, அத பத்தி எனக்கு தெரியாது. ஆண்டவர் நான் பேசுறத கேட்டுட்டு தான் இருக்கிறாரு. எனக்கு அத பத்தி தெரியாது. இப்போ ஒரு வாட்டி நான் 1 மாசம் குடுக்காதப்ப பாஸ்டர் என்ன கூப்பிட்டு வச்சு பேசினாரு. "என்னம்மா என் மேல ஏதாவது கோவமா?" அப்படி அது ரொம்ப தப்பு. நம்ப ஆண்டவர் எனக்கிட்ட பேசி இத பத்தி புரிய வச்சதுக்கப்புறம், இது முழுக்க முழுக்க ஆண்டவருக்காக மனப்பூர்வமா நம்ம செய்றதுன்னு சொல்லி ஆண்டவர் நெறைய புரிய வச்சிருக்கிறாரு. அதனால கர்த்தர் இது ஒரு நடுநடுக்கமான ஒரு டாபிக்ன்னு தான் நான் சொல்லுவேன். அலாங் வித் த பவர் அண்ட் அனாயிண்டிங் ஸ்பிரிச்சுவலி பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ வெரி பிக் ஹானர் தட் நம்மளால முடிஞ்ச ஒரு பெரிய, பெரிய மிகப்பெரிய ஒரு மதிப்புக்குரிய, மரியாதைக்குரிய, பயத்துக்குரிய இது ஒரு பெரிய ஆராதனை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவருக்கு செய்கிற ஒரு காரியம் அப்படின்னா, இது ஒரு மனப்பூர்வமாக அப்படியே ரசிச்சு செய்கிற ஒரு காரியம். ஆனந்தமாய் செய்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா நான் இத பார்க்குறேன். ஏன்னா, அவர் சொல்லிக் குடுத்ததுக்கப்புறம், இத பத்தி நம்ம சந்தோஷமா தான் இத பத்தி நம்ம தெரிவிக்கணும். இத சொல்லணும். ஆண்டவர் என்ன சொல்லப் போறாரு? இதன் வழியாக நமக்கு என்ன நாலேட்ஜ் கிடைக்கும்? ஏன்னா, ஏற்கனவே ஒரு சிலதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அதுல தான் நமக்கு அந்த நாலேட்ஜ் கிடைச்சது. ஆனா, இதனுடைய டெப்த்ன்னு ஒண்ணு இருக்கும். இதனுடைய ரூட்ன்னு ஒண்ணு இருக்கும். இதனுடைய இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கும். அதெல்லாம் ஆண்டவருக்கு தான் தெரியும். நமக்கு இத பத்தி ஒண்ணுமே தெரியாது. கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. அவரே இது பேசும்பொழுது, கேட்கிற எனக்கும், கேட்கிற உங்களுக்கும் இது லட்டு போல இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. கர்த்தர் இது எப்படி செய்றாருன்னு நம்ம பார்ப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீங்க எங்களை படைத்த தேவன். நீங்க எங்கள உருவாக்கின தேவன். நீங்க படைச்ச இந்த ஒரு சின்ன ஒரு பிளானெட் தான். எனக்கு பொறுத்தவரைக்கும், உங்கள பொறுத்தவரைக்கும் இது ஒரு சின்ன பிளானெட் தான். இந்த பிளானெட்ல எங்கள நீங்க பிளேஸ் பண்ணி, எங்களுக்கு தேவையான காரியத்தெல்லாம் இந்த இடத்திலேயே இருக்கு. மரம், செடி, கொடி என்னெல்லாம் இருக்கோ சகலத்தையும் பயன்படுத்த அதிகாரத்த குடுத்து, டொமினியன் ஓவர் ஆல் தி கிரியேஷன்ஸ் நீங்க வச்சிருக்கீங்க. அந்த மனிதர்களை கொடாகொடி நன்றி. நீங்க குடுத்த இந்த தலைப்புக்கு, நீங்க என்னல்லாம் சொல்லணும்னு
கொடாக்கொடி நன்றி. இந்த தசம பாகம் அப்படிங்கிற தலைப்பு நான் தேர்ந்தெடுத்த தலைப்பு. அதை பற்றின காரியத்தை உங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த தசம பாகம். இதுல ஒரு சின்ன மாற்றம் இருக்கிறது. தசம பாகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை விட நீங்க இதுக்கு பொருத்தமாய் போட வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? வரி. பொருத்தமாய் போட வேண்டிய வார்த்தை வரி. டாக்ஸ். டாக்ஸ்ன்னு நீங்க போட்டுக்கணும். இது ஒரு டேர்மா தசம பாகம் அப்படி என்று சொல்லி சொல்லுகிறத விட வரி அப்படின்னு சொல்லலாம். வரி. இந்த வரியை ஒவ்வொரு மனிதனும், என்னால படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் அது எனக்கு செலுத்த வேண்டும். இப்போ கரெக்டா இருக்கு பொருத்தம். இந்த தலைப்பினுடைய பொருத்தம் கரெக்டா இருக்குல்ல? நீங்க கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. தசம பாகம்னா அதனுடைய அர்த்தம் வரி என்பதுதான். எனக்காக செலுத்த வேண்டிய வரி. இந்த வரி எதற்காக, யாருக்காக கொடுக்கப்படணும்? எங்க இது செலுத்தப்படணும்? எதற்காக செலுத்தப்படணும்? அப்படி என்கிற ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு பிள்ளைகளே, இந்த வரி நீங்க இருக்கிற பூமிக்குரிய வரி அல்ல. நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த எர்த்துக்காக செலுத்த வேண்டிய வரி அல்ல. இந்த வரி பியூர்லி ஃபார் ஹெவன்லி கவர்மெண்ட். இந்த வரி பரலோகத்துக்காக செலுத்த வேண்டிய ஒரு வரி. என் அன்பு பிள்ளைகளே, கூர்மையாக கவனித்து கேட்கணும். கூர்மையாக நான் என்ன சொல்ல போறேன், இது எப்படி நான் தொடங்கி வைத்தேன், எப்படி நான் ஆபிரகாமிடம் இதை பேசினேன், ஆபிரகாமுக்கு இதை குறித்து எப்படி தெரிவிக்கப்பட்டது, எதற்காக நான் ஆபிரகாம் கிட்ட பேசினேன், ஆதாம் கிட்ட இதை குறித்து சொல்லாமல் நான் ஆபிரகாமிடம் எதற்காக நான் கூறினேன். பட்ட என்னுடைய ரூபத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் எனக்காக எனக்காக என்னுடைய நான் இருக்கிற சிங்காசனத்துல நான் வீற்றிருக்கிறேன். அந்த இடத்துக்காக கொடுக்கப்பட வேண்டிய ஒரு வரி. இந்த வரி என்னுடைய வருகையப்போ, ஓ, நான் இந்த பூமிக்கு திரும்ப வரும் பொழுது இந்த வரிக்குரிய மகத்துவத்தையும், இந்த வரிக்குரிய ஓ அந்த உன்னதமான காரியங்களையும் உங்களிடம் நான் பேசுவேன். இதை குறித்து கேள்வி கேட்பேன் என் அன்பு பிள்ளைகளே. ஏன் தெரியுமா? எத்தனையோ விண்மீன்களை நான் உருவாக்கி இருக்கிறேன். எத்தனையோ விண்மீன்கள், எத்தனையோ கேலக்சிஸ நான் உருவாக்கி இருக்கிறேன். இந்த பிரபஞ்சத்துல இது ஒரு 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 பார்ட், ஒரு விண்மீன், ஒரு பிளானட். எத்தனையோ பிளானட். இது ஒரு சோலார் சிஸ்டம். இந்த சோலார் சிஸ்டம் இது ஒரே ஒரு கேலக்சி தான். ஆனா இந்த பிரபஞ்சத்துல நான் உண்டு பண்ணின கேலக்சிஸ் ஏராளமாக இருக்கிறது. அதை குறித்து சயின்டிஃபிக்கா சயின்டிஸ்ட் கூட இன்னும் அதை ஃப்ரீஸ் பண்ண முடியாத அளவுக்கு, அதை அதை வியக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. அவங்களால இன்னும் எவ்வளவோ டிஸ்கவரி பண்ணாலும் நான் படைத்த இன்விசிபிள் பிளானட்ஸ் அண்ட் இன்விசிபிள் கிரீச்சர்ஸை அவங்களால அதை இன்வென்ட் பண்ணவும் முடியாது, அதை டிஸ்கவர் பண்ணவும் முடியாது. அந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சம் பெருசு. என் அன்பு பிள்ளைகளே, இந்த ஒரு பிரபஞ்சத்தில் கண்ணுக்குள்ள என்ன இருக்கிறது,
இந்த தண்ணீருக்குள்ள என்ன இருக்கிறது, இந்த காற்று வளிமண்டலத்திற்குள்ள என்ன இருக்கிறது, சகலத்தையும் இந்த மனுஷனை உண்டு பண்றதுக்கு முன்னாடியே இது எல்லாம் ரெடி பண்ணின ஒரே தேவன் நானே. சர்வ வல்லமையுள்ள தேவன், ஒரே தேவன் நானே. இந்த மனிதன் இந்த பூமிக்குள்ள மண்ணுக்குள்ள இருந்து எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மனிதன் என்ன சுவாசிப்பான், இந்த அட்மாஸ்பியர்ல என்ன வச்சா அவனுக்கு நலமாய் இருக்கும், அவன் ஜீவனோடு இருக்க முடியும் அப்படி என்கிறதை இவனை உருவாக்கும் முன்னாடி, இந்த ஆதாமை உருவாக்கும் முன்னாடியே எல்லாவற்றையும் நிரப்பி இந்த பூமிக்குரிய காரியத்தை நான் ஒழுங்குபடுத்தி தான் ஒரு மனுஷனை உள்ள அனுப்பியிருக்கிறேன். அவனை எங்க உருவாக்கின? அவன் எல்லாவற்றையும் அனுபவிக்கும்படி, அவனுக்கு வருத்தம் இல்லை, துன்பம் இல்லை, துயரம் இல்லை, சகலத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய தோட்டத்தை உண்டு பண்ணினேன், ஏதேனை உண்டு பண்ணினேன். ஏதேன்ல எல்லாமே கிடைக்கும், அவனுக்கு சந்தோஷம் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும். ஹெவனை நாங்க பிளேஸ் பண்ணியிருந்தேன். பரலோகத்தையே நான், பரலோகத்துக்குரிய துக்கம் துன்பம் எதுவுமே இல்லை என்று அந்த ஏதேனுக்குள்ள இந்த ஆதாமையும் ஏவாளையும் வைத்தேன். என் அன்பு பிள்ளைகளை, ஆதாமையும் ஏவாளையும் இந்த ஏதேனுக்குள்ள வைத்தேன். அவங்களுக்கு தீமைனா என்னன்னு தெரியாது. பிறந்த நியூ பார்ன் பேபிஸ் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் நான் அவங்களுக்கு வச்சிருந்தேன், நித்திய ஜீவன் முடியும். பரலோகத்துல என்ன இருக்கு? இது போல பூமியில இருக்கிற காரியங்கள் கிடையாது. பரலோகமே கொண்டு வந்து நான் வச்சிருந்தேன். அதுதான் ஏதேன். ஆனா எனக்கு கீழ்ப்படியாமல், என்னுடைய சட்ட திட்டங்களை மீறி, நான் விதித்த விதிகளை மீறி, நான் போட்ட சட்டங்களை மீறி, எனக்கு மரியாதை கொடுக்காமல் அவன் போனதுனால அந்த ஏதேனையே அவன் இழந்து விட்டான். ஏதேனில இருந்து வெளியே அனுப்பப்பட்டான். நான் அவனை துரத்திட்டேன். ஏதேனை விட்டு போ, சபிச்சு துரத்தி விட்டேன். அப்போ அவனுக்கு அவனே உழைக்கணும். ஏதேன்ல எல்லாமே ரெடியா வச்சிருந்தேன். எல்லாம் விட்டமின்ஸ் நிறைந்த பழங்கள், நோய் நொடி வராமல் இருக்கிற பழங்கள், எந்த ஆபத்துமே வராத ஒரு தோட்டத்தை அவனுக்காக, அது ஒரு பெரிய தோட்டம். நீங்க உங்க ஊர்ல இருந்து வேற ஊருக்கு போகணும்னா பஸ் பிடிச்சிட்டு தான் போகணும். பெட்ரோலோ டீசலோ போட்டுட்டு தான் ஒரு வாகனத்தை பயன்படுத்தணும். ஏதேன்ல இருக்கிற இடத்துல எல்லாமே கிடைக்கும். எல்லாம் நியூட்ரிஷியஸ் ஃபுட் கிடைக்கும். எனக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால அந்த ஏதேனை விட்டு நான் துரத்தி அந்த பிள்ளைகள் சொந்தமாய் உழைக்கணும், சொந்தமாய் அவங்களுக்கு வேதனை, இதனுடைய மகத்துவம் என்ன, இந்த ஏதேனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, இங்க இருந்து போனா எப்படி உழைச்சு பிழைக்கணும், எப்படிங்கிறத புரிய வைக்கணுங்கிறதுக்காகவே இந்த தோட்டத்தை விட்டு நான் வெளியேற செய்தேன். என் அன்பு பிள்ளைகளே, இது ஒரு சாபம். ஆதியிலேயே ஆதாம் செய்த ஒரு காரியம் அப்படின்னாலும் ஆதாம் வழியாக தான் நீங்க எல்லாம் வந்தீங்க. அப்ப நீங்க கேட்கலாம், நாங்க என்ன தப்பு செஞ்சோம்?
ஒரு மனுஷனிலிருந்து வந்தவன் தான் எல்லாரும், என் அன்பு பிள்ளைகளே, எல்லாரும். அப்ப நீங்க இருக்கிற இடம் என்னது? ஒரு வாடகை வீடு. நீங்க இந்த வாடகை வீடு, இந்த பூமி ஒரு வாடகை வீடு. ஏன்னா ஏதேனை எங்க ஷிஃப்ட் பண்ணிட்டேன்? ஏதேன பரலோகத்துக்குரிய நிம்மதியை ஏதேன்ல வச்சிருந்தேன். அவன் எனக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால அந்த பரலோகத்துக்குரிய அந்த ஆசிர்வாதத்தை பரலோகத்திலேயே நான் வைத்து விட்டேன். பரலோகத்திலே வைத்து விட்டேன். அதனாலதான் பரலோகத்துல இப்போ நீங்க வந்தீங்கனாலும் துன்பம் இல்ல, துயரம் இல்ல, எதுவுமே கிடையாது. நான் இருக்கிற இடத்துல எனி டைம் ஜாய் தான், சந்தோஷம் தான், சமாதானம் தான், ஆனந்த களிப்பு, ஆனந்த களிப்போடு என்னை ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவ தூதர்கள். இப்படிப்பட்டதான் இந்த பரலோகம். அதனால இப்போ நீங்க இருக்கிற இடம் ஒரு வாடகை வீடு. இந்த வாடகை வீடுக்கு வரி நிச்சயமாகவே கட்ட வேண்டும். யாருக்கு? பரலோகத்தில் இருக்கிற தேவாதி தேவன். ஏன் தெரியுமா? நான் இதை படைத்திருக்கிறேன். அந்த ஆசீர்வாதத்தை ஆதியிலே இழந்து விட்டாய். இழந்துட்டாங்க. இழந்துட்டீங்க. இப்ப இருக்கிறது வாடகை வீடு. இந்த வாடகை வீட்டுல உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கணும்னா, இந்த பூமியின் அதிபதியாகிய சாத்தானிடம் இருந்து உங்களை விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த வரியை ஓ அந்த வரியை செலுத்தி எனக்கு வரும் பொழுது, உங்களை சுற்றி இருக்கிற இந்த சாத்தான் போட்டு இருக்கிற வலையில், அந்த தூண்டில இருந்து காப்பாற்ற இந்த வரியும் உதவி செய்யும். இந்த வரியும் உதவி செய்யும். ஏன்னா நீங்க இருக்கிறது வாடகை வீடு, என் அன்பு பிள்ளைகளே. இந்த வரி பரலோக நியமம். இது ஒரு லா, இது ஒரு சட்டம். கிண்டல் கேலி செய்கிறவன், இதை அவமதிக்கிறவன், இதை தூஷணம் செய்கிறவனுக்கு நிச்சயமாகவே நியாய தீர்ப்பு உண்டு. அந்த நியாய தீர்ப்புல யாராலையும் தப்பித்து கொள்ள முடியாது, என் அன்பு பிள்ளைகளே. சரி, இதுல ஒரு 10% எப்படி வந்தது? 10% எப்படி வந்தது? நான் உங்களுக்கு 10 கொடுத்தா 1 வரி செலுத்த வேண்டும். உங்களுக்கு 10 ஆசீர்வாதம் கொடுத்தா 1 ஆசீர்வாதத்தை எனக்காக நீங்க கனம் செய்ய வேண்டும். அதுதான் இது பரலோக ஒரு நியமம் தான் இந்த 10%. இதுக்கு இந்த வரி சரி, உங்களுடைய ஹவுஸ் ஓனர் இருக்கிறாங்க. அவங்க ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்றாங்க. அந்த ரேட்டுக்கு கம்மியா கொடுத்தா ஹவுஸ் ஓனர் என்ன பண்ணுவாரு? நீங்க இதை செய்யணும், இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. அதுதான் என்னுடைய பிள்ளைகளாகிய ஊழியர்களுக்கு, எனக்காக ஜீவிக்கிற ஊழியர்களுக்கு, என்னுடைய அழைப்பை பெற்ற ஊழியர்களுக்கு நான் இதை சொல்லி கொடுத்து, இதை குறித்ததான போதனையை நான் செய்ய வைக்கிறேன், என் அன்பு பிள்ளைகளே. இதுக்கும் அவங்களுக்குமே கூட ஒரு சம்பந்தம் இல்ல. இது முழுக்க முழுக்க சம்மதப்பட்டது படைத்த தேவனாகிய கர்த்தர் நான் மட்டும்தான். அதனாலதான் எந்த புராணத்திலையும் மற்ற புராணத்திலையும் இதை குறித்து பேசுவதில்லை. ஏன்னா அவங்க இந்த பூமியை படைக்கல. நான் படைத்திருக்கிறேன், என் அன்பு பிள்ளைகளை. நான் படைத்திருக்கிறேன். அதனாலதான் சொன்னேன், இந்த பூமி மாதிரியே எவ்வளவோ படைச்சு வச்சிருக்கேன். பரலோக கவர்மெண்ட், அது எவ்வளோ பெரிய கவர்மெண்ட், எவ்வளோ பெரிய கவர்மெண்ட் ஆபீஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. ஒரு மனுஷனுடைய டேட்டா, ஒரு பயோடேட்டா இருக்கா? இல்ல. எந்த ஜாதி, எந்த மதம், உங்களுடைய பர்த் சர்டிபிகேட், உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட், இது போல டீடைல்ஸ் தான் இந்த கவர்மெண்ட்ல இருக்கும்.
நீங்க அந்தரங்கத்தில் செய்த காரியங்கள், ஓ நீங்க வெளியரங்கமாய் உதவி செய்த காரியங்கள் சகலத்தையும் நான் ரெக்கார்ட் செய்து வைத்திருக்கிறேன் என் அன்பு பிள்ளைகளே. நானே உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்களை படைத்த கர்த்தர் நான் உங்களோடு கூட உறவாடி கொண்டு இருக்கிறேன் என் அன்பு பிள்ளைகளே. இந்த வரி செலுத்தும் பொழுது உலகத்தின் அதிபதி வெட்கப்பட்டு போவான். ஒரே ஒரு ஒரு விஷயம்தான். இந்த உலகத்தின் அதிபதி வெட்கப்பட்டு போய் உங்களுக்கு ஏற்படுத்த இருக்கிற நஷ்டங்களையும் உங்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக உங்களுடைய சரீரத்துக்கு கொடுக்கிற வியாதிகளையும் உங்களுடைய சரீரத்துக்கு ஏற்படுத்துகிற அநேக நஷ்டங்களையும் உங்களை சுற்றி இருக்கிற நஷ்டங்களையும் உங்களை சுற்றி உங்களுடைய உயிரையே பிரிக்க வேண்டும் என்பதற்காக உங்களோடு கூட சுற்றி 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 திரிந்து கொண்டிருக்கிற இந்த பழைய பாம்பு இந்த பழைய பாம்பு இந்த சாத்தான் உங்களோடு உங்களை சுற்றி 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 திரிந்து வருகிறான் உங்களை அழிப்பதற்காக. இந்த அழிவிலிருந்து நீங்க விடுபட வேண்டும். பரலோக ராஜ்யத்துக்காக பரலோக ராஜ்யத்துக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாய் பரலோகம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த பூமியிலே நீங்க வாழும் பொழுது பரலோகத்துக்குரிய வரி செலுத்தப்பட்டிருக்க வேண்டும் என் அன்பு பிள்ளைகளை. எப்படி எல்லாமே ரெக்கார்ட் ஆகி கொண்டிருக்கிறதோ அதே போல எனக்கு கொடுக்கப்பட வேண்டிய வரியும் அங்க ரெக்கார்ட் ஆகி கொண்டு இருக்கிறது என் அன்பு பிள்ளைகளே. இதுல ₹1 கூட நீங்க குறைக்க கூடாது. நல்லா கவனிக்கணும். இதுக்கு மேல நீங்க கொடுக்கலாம். எனக்காக செலுத்துகிற மரியாதை முழு இருதயத்தோடு வரி நான் கட்டுவேன். ஆனா அந்த வரி கொடுக்க எனக்கு மனசு இல்ல. அந்த வரியை நான் அங்கீகரி இதுக்கான நியாயம் விசாரிக்கிறதோ இதுக்கான காரியங்கள் ஜட்ஜ்மெண்ட் அப்போ நடக்கப்படும் என் அன்பு பிள்ளைகளே. பரலோகத்தில் நீங்க ஓ பொக்கிஷங்களை எப்படி சேர்த்து வைக்க முடியும்? இந்த பூமியில நீங்க விதைக்கிற இந்த அனைத்து காரியங்களும் சேர்ந்துதான் பரலோகத்தில் நீங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க முடியும். வரி என்று சொன்னால் சிந்தித்து பாருங்கள். இட் இஸ் அ மேண்டேட்டரி. அது ஒரு கண்டிப்பாக செலுத்த வேண்டிய ஒரு விஷயம். அதனால எவன் ஒருவன் இதை குறித்து நகைத்து சிரிக்கிறானோ என்னை அவமதிக்கிறான். அதை குறித்து நகைத்து சிரிக்கிறானோ என்னை அவமதிக்கிறான். என் மேல பயம் இல்லாமல் நடந்து கொள்றான். என்னை மதிக்கல. பரிசுத்த தேவன் பரிசுத்தமாய் இருக்கிறேன். சிங்காசனத்துல இருக்கிறேன். நான் இருக்கிற இடமே வேற மாதிரி இருக்கிறது. அந்த வரி பரலோகத்துக்கென்று செலுத்தப்பட வேண்டிய வரி. இது ஒரு ஊழியன் மூலியமாக ஏன்னா எனக்காக அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட பிள்ளைகள், நான் தேர்ந்தெடுத்த பிள்ளைகள் என்னுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி வேற எந்த தொழிலுக்கும் போகக்கூடாது. என்னுடைய ஊழியத்தை மாத்திரம்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி கட்டளை போடப்பட்ட பிள்ளைகளுக்கு இந்த வரி கொடுக்கும் பொழுது அது எனக்கே கொடுத்தது என் அன்பு பிள்ளைகளே. எனக்கே கொடுத்தது. நான் இந்த பூமியிலே வாழும் பொழுது ஜீவிக்கும் பொழுது ஆண்டோடைய அழைப்பு எனக்கு இருந்தது. நான் அதுக்கு முன்னாடி வேற ஒரு தொழில் செய்திருந்தேன். நான் ஒரு குடும்பத்திலே பிறந்தவன். ஏழ்மை குடும்பத்தில் எளிமையான முறையில் அதுவும் பிதாவானவர் தேர்ந்தெடுத்த ஒரு வாழ்க்கை. நீ ஒரு பெரிய ராஜா வீட்டில் பிறந்தால் உனக்கு மேட்டிமை வரும். உன்னை பார்ப்பதற்கு மக்கள் எல்லாரும் பர்மிஷன் கேட்க
என்னை இந்த பூமியில ஒரு ஏழ்மை குடும்பத்தில் பிறக்க வைத்தார். ஏழ்மை குடும்பத்தில். ஏன்னா சக மனுஷர்களோடு நான் பழக வேண்டும். ஒரு ஏழ்மை குடும்பத்தில் இருந்தால்தான் எல்லாரோடு பழக முடியும். அவங்களுடைய துக்கங்களை அவங்களுடைய துக்கங்களை என்னுடைய துக்கமாய் ஏற்றுக்கொள்ள முடியும். அவங்களுடைய துயரங்களை என்னுடைய துயரமாய் ஏற்றுக்கொள்ள முடியும். அவங்களுக்கு பார்வை இல்லையா? ஓ, அந்த பார்வை இல்லாதவன் என்ன கஷ்டப்படுவான். ஒரு பணக்காரனுக்கு அந்த வேதனை புரியாது. ஒரு ஏழையாய் பிறக்கும் பொழுதுதான் அந்த வேதனை எனக்கு புரியும் என்பதற்காகவே பிதாவானவர் ஒரு ஏழ்மை குடும்பத்தில் என்னை பிறக்க வைத்து, எல்லாரோடையும் பழக வைத்து, அவங்களோடு உறவாடி, ஆண்டுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு, நான் இப்படி இந்த பிள்ளைகளோடு கலந்து தேவனுடைய மகிமையை தெரிவித்தேன் என் அன்பு பிள்ளைகளே. நான் சாப்பிட்டது எப்படி? நான் அந்த பூமியில போஷிக்கப்பட்டது எப்படி? மனிதனாய் இருக்கும் பொழுது பிதாவானவர் அழைப்பை கொடுத்து என்னை போதிக்க வைத்து, போதிச்சது கூட எனக்குரிய தேவாலயம் அல்ல, கட்டப்பட்ட தேவாலயம். ஏற்கனவே கட்டப்பட்ட தேவாலயம். ஏற்கனவே கட்டப்பட்ட தேவாலயத்துக்கு நான் சென்று அங்க போதித்தேன். நல்லா புரிஞ்சுக்கணும். எனக்கு சர்ச்சு கிடையாது. சர்ச்சு கட்ட எனக்கு காசு கிடையாது. ஏன்னா பிதாவானவர் எனக்கு கொடுக்கணும். பிதாவானவர் எனக்கு கொடுத்தாதான் நான் போஷிக்கப்பட முடியும். அப்போ ஒரு தேவாலயம் கட்ட எனக்கு காசு கிடையாது. ஆனா கட்டப்பட்ட தேவாலயத்துக்கு நான் போய் போதனை செய்தேன். அந்த போதனை செய்யும் பொழுது எனக்கு பிதாவானவர் இந்த ஒரு வரியை செலுத்தி, அந்த வரியின் மூலியமாக நான் போஷிக்கப்பட்டேன் என் அன்பு பிள்ளைகளே. ஆக எனக்காக ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு இந்த வரி செலுத்தப்பட வேண்டும். தேவாலய வேற ஒரு தேவாலயத்துக்கு போய் நான் பிரசங்கம் செய்தேன். அந்த வரி எனக்கு செலுத்தப்பட்டதுனால, எந்த வரி பிதாவானவர் எனக்கு கொடுத்தாரோ அதே வரி நான் தேர்ந்தெடுத்த பிள்ளைகளுக்கும் அதே வரி கொடுக்கப்பட வேண்டும். இது எனக்கே செய்தது. இது எனக்கே செய்தது. இது ஏன் நான் இப்படி சொல்றேன் தெரியுமா? இத குறித்ததான விளக்கத்தை நான் ஏன் சொல்லிக் கொடுக்கிறேன்னா, இது எப்படி மனுஷன் மூலியமா போறது? ஓ, ஆண்டவருக்குன்னா டைரக்டா தானே போகணும். நான் பாஸ்டருக்கு தானே கொடுக்கிறேன். நான் இந்த சிஸ்டருக்கு தானே செய்யறேன். இது எப்படி? இதனுடைய மகத்துவத்தை நான் புரிய வைக்கிறேன் என் அன்பு பிள்ளைகளே. எனக்காக தேர்ந்தெடுத்து எனக்காகவே உழைக்கிற இந்த பிள்ளைகளை, இந்த பிள்ளைகள் வழியாக வருவதுதான் தேவ சித்தம். நீங்க சாதாரணமா ரோட்ல போயிட்டு இருக்கவங்களுக்கு இதை எடுத்து கொடுப்பீங்களா? சாதாரணமா ரோட்ல போறவங்களுக்கு இந்த வரியை செலுத்துவீங்களா? எவன் ஒருவன் பரலோகத்துக்கென்று நித்திய ஜீவனுக்காக தன்னுடைய பிள்ளைகளை வழி நடத்துகிறானோ, எவன் ஒருவன் நித்திய ஜீவன். ஏன்னா இது பரலோகத்துக்கான வரி. நல்லா புரிஞ்சுக்கணும். இது பரலோகத்துக்கான வரி. எவன் ஒருவன் என்னுடைய சரீரத்தில் ஒரு அங்கமாய் இந்த மனிதனை சேர்க்கிறானோ, எந்த மனிதன் என்னுடைய சரீரத்தில் ஒரு அங்கமாய் இந்த பிள்ளைகளை சேர்க்கிறானோ, இந்த விசுவாசிக்கிற பிள்ளைகளை சேர்க்கிறானோ, இந்த பிலீவர்ஸை சேர்க்கிறானோ, இந்த காரியத்தை சேர்க்கிறானோ, அவனுக்கு இந்த வரி செலுத்தப்பட வேண்டும். இது எனக்கே செய்தது போல. ஏன்னா ஒவ்வொரு முறை நான் பிள்ளைகளை அபிஷேகம் செய்து, ஒவ்வொரு முறை அவங்களை உருவாக்கி, ஒவ்வொரு தருணத்திலும் ஒவ்வொரு நாளிலும் நான் அவங்களை முடியும். அதுதான் ஒரே வார்த்தை, எனக்கே செய்தது. அனைத்தும் என்னுடைய தீர்மானம் என் அன்பு பிள்ளைகளே. மனுஷன் இடத்துல போகுது, தேவனுக்கு போகுதா? அது எனக்கே செய்தது.
இதுக்கு மேல உங்களால பேச முடியாது. என் அன்பு பிள்ளைகளே, இது ஒரு வரி. நித்திய ஜீவன் நித்திய ஜீவன் அடையும் பொழுது இந்த வரியினுடைய மகத்துவத்தை புரிந்து கொள்ள முடியும். இந்த வரியினுடைய மகத்துவத்தை புரிந்து கொள்ள முடியும் என் அன்பு பிள்ளைகளே. இதை குறித்ததான கேள்வி நிச்சயமாகவே கேட்கப்படும். அதனால எவன் ஒருவன் என்னுடைய அங்கமாய் உங்களை கொண்டு வந்து சேர்க்கிறானோ அவனுக்கு இந்த வரி செலுத்தப்பட வேண்டும். அவனுக்கு தேவாலயம் இல்லைனாலும் என்னால அழைக்கப்பட்டவர்கள். ஏன்னா எனக்கு இந்த பூமியில தேவாலயம் இல்லை. நான் கட்டின தேவாலயத்துக்கு கட்ட காசு கிடையாது. ஏழ்மை ஒரு குடும்பத்தில் இருந்து வந்தவன் நான். ஒரு தேவாலயத்துக்கு போய் சென்றுதான் ஊழியம் செய்தேன். ஆனா எனக்கு இந்த வரி கொடுக்கப்பட்டது. இந்த வரி கொடுக்கப்பட்டது. நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொன்னால் பிதாவானவருக்கு ஊழியம் செய்கிற சகல பிள்ளைகளுக்கும் இந்த வரி செலுத்தப்பட வேண்டும். அது எனக்கே செய்தது என் அன்பு பிள்ளைகளே. ஏதேன் இழந்த ஏதேனை திரும்ப பெற்றுக்கொள்ள செலுத்த வேண்டிய வரி. இழந்த ஏதேனை, இழந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள செலுத்தப்பட வேண்டிய வரி இந்த 10% வரி. என் அன்பு பிள்ளைகளே, நானே உங்களோடு கூட உறவாடி கொண்டு இருக்கிறேன். நானே உங்களோடு கூட உறவாடி கொண்டிருக்கிறேன் என் அன்பு பிள்ளைகளே. என் அன்பு பிள்ளைகளே, நான் உங்களை அதிகமாய் நேசிக்கிறேன். நான் உங்களை அதிகமாய் நேசிக்கிறேன். நான் உங்களை அதிகமாய் நேசிக்கிறேன். நான் உங்களை அதிகமாய் அதிகமாய் நேசிக்கிறேன் என் அன்பு பிள்ளைகளே. என் அன்பு பிள்ளைகளே, நான் உங்களுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற தீர்மானங்கள், நான் உங்களுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற சட்ட திட்டங்கள் எல்லாம் உங்களுக்காகவே உங்களுக்காகவே என் அன்பு பிள்ளைகளே. உங்களுக்காகவே என் அன்பு பிள்ளைகளே. நான் உங்களுக்கு வச்சிருக்கிற எல்லா சட்ட திட்டங்களும் உங்களுடைய நலனுக்காகவே என் அன்பு பிள்ளைகளே. நன்றாக சிந்தித்து பாருங்க. தேவன் ஒரு நாள் எங்களோடு இல்லைன்னா எங்களுடைய சூழ்நிலை என்ன ஆகும்? எங்களுடைய காரியங்கள் என்னவாகும் என்று சிந்தித்து பாருங்கள். ஏன்னா அந்த உலகத்தின் அதிபதியாகிய இந்த பழைய பாம்பு, இந்த உலகத்தின் அதிபதியாகிய இந்த பழைய பாம்பு, இந்த பழைய பாம்பு உங்களை விழுங்கலாம் என்று ஒவ்வொரு நிமிடமும் பார்த்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு நிமிடமும் பார்த்து கொண்டிருக்கிறான். அப்படியேப்பட்டவனிடமிருந்து உங்களை விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால் எனக்கு கீழ்ப்படிய வேண்டும் என் அன்பு பிள்ளைகளே. இப்போ கீழ்ப்படிதல்ல, மரியாதை செலுத்துவதில்ல, இதுவும் ஒரு பெரிய பங்கு. இந்த பங்கை உதாசீனப்படுத்தக்கூடாது என் அன்பு பிள்ளைகளே. இதுக்கப்புறமோ உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா, இதுக்கப்புறமோ இதை குறித்துதான காரியம் இருக்குன்னா, டெஸ்ட் பண்ணி பாருங்க. டெஸ்ட் பண்ணி பாருங்க. கர்த்தர் எப்படியாப்பட்டவர்னு நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க என் அன்பு பிள்ளைகளே. என் அன்பு பிள்ளைகளே, நான் உங்களோடு சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் பரலோகத்துக்குரியவைகள், இந்த பூமிக்குரியவைகள் அல்ல. இந்த வரி பரலோகத்துக்குரிய வரி, முழுக்க முழுக்க பரலோகத்துக்குரிய வரி. என் அன்பு மகள் நிர்மலா இதை செலுத்தினாளா? என் அன்பு மகள் பிரியா இதை செலுத்தினாளா? என் அன்பு பிள்ளைகள், என்னை விசுவாசிக்கிற பிள்ளைகள் இதை செய்தார்களா? பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க இது ஒரு வழி. இது ஒரு வழி என் அன்பு பிள்ளைகளே. என் அன்பு பிள்ளைகளே, நான் உங்களை அதிகமாய் நேசிக்கிறேன். அதிகமாய் நேசிக்கிறேன். இழந்து போன ஏதேனை திரும்ப பெற்றுக்கொள்ள இந்த பூமி இப்பொழுது இருக்கிற ஒரு வாடகை வீடா இருக்கிறது. ஆனா இது வாடகை வீடா இல்லாம ஒரு சொந்த வீடா நான் வச்சிருந்தேன். சொந்த வீடா வச்சிருந்தேன். அதனாலதான் இப்ப வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க. 1 ரூபாய் சம்பாதிக்க கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க. அவமானத்தையும் அசிங்கத்தையும் சந்தித்து கடன் பிரச்சனை எல்லாம் ஏதனை விட்டு தொலைக்கப்பட்டதுனால வந்ததுதான் இந்த அனைத்து பிரச்சனையும். உலகத்தை
உலகத்தை அவனுடைய கண்ட்ரோல்ல வைத்து விட்டான். நான் பரலோகத்தில் இருக்கிற தேவன். நான் இதை அனைத்தும் பார்த்தும் உங்களிடம் நான் திரும்ப இந்த பூமிக்கு வந்து ஜீவனை கொடுத்து உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னா, அப்படியே நான் உங்களை மறந்துட்டு இருக்கலாமே. கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்கு திரும்ப என்ன வேலை எனக்குன்னு உங்களை மறந்து இருக்கலாமே. ஆனா ஆபிரகாமிடம் ஆபிரகாமின் சந்ததியை ஆசிர்வதித்து ஆபிரகாமின் சந்ததியோடு கூட பேசி, ஆபிரகாமின் சந்ததி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ஆபிரகாமின் சந்ததி பரலோகத்துக்குரிய சந்ததி அப்படி என்று சொல்லி ஆபிரகாமுக்கு இழந்த ஏதேனை திரும்ப நித்திய ஜீவனுக்கு நேராய் ஆதாம்ல தொலைக்கப்பட்ட இந்த ஒரு விஷயம் ஆபிரகாமிலிருந்து நான் தொடங்கி வைத்திருக்கிறேன். அதனாலதான் முதல்ல ஆபிரகாமுக்கு இதை குறித்து சொல்லி கொடுத்திருக்கிறேன் என் அன்பு பிள்ளைகளை. இப்ப இழந்த ஏதேன் பரலோகம். இழந்த ஏதேன் என்னது? பரலோகம். அந்த பரலோகத்துக்கு செலுத்த வேண்டிய இந்த காரியங்களை செலுத்தும் பொழுது இதனுடைய முக்கியத்துவம் நீங்க பூமியில உயிரோடு இருக்கும் பொழுது தெரியாது. என்னுடைய வருகை வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் தெரியாது. ஆனா ஒன்ஸ் என்னுடைய வருகை இந்த பூமியில வந்து விட்டது அப்படி என்று சொன்னால், அந்த ஒரு தருணத்தில் சகலமும் உங்களுக்கு புரிய வரும். இறந்து போனவர்கள் எழும்பும் பொழுது, மரித்த பிள்ளைகள் உயிர் பெறும் பொழுது உங்களுக்கு சகலமும் புரிய வரும். என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு பிள்ளைகளே, நான் சொல்லுகிறது ஏதோ ஒரு டைம் பாஸ்க்கு கொடுக்கிற வார்த்தைகள் அல்ல. நான் கொடுக்கிறது உங்களுடைய நலனுக்காகவே கொடுக்கப்படுகிற வார்த்தைகள் என் அன்பு பிள்ளைகளே. அதற்காக தான் பரலோகத்தையும் நரகமும் எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். என் மகளின் வழியாக புரிய வைத்திருக்கிறேன் என் அன்பு பிள்ளைகளே. என் அன்பு பிள்ளைகளே, நரகம் கொடூரமானது. பரலோகத்துக்கு போகணும்னா பரலோக ஜேர்னி எப்படி என்று சொல்லி நான் அந்த தரிசனத்தை காட்டியிருக்கிறேன். எதற்காக? அப்படி ஒரு ஜாய்ஃபுல் ஜேர்னி பரலோகத்துக்கு போற ஜேர்னி. அப்படி ஒரு அழகான ஜேர்னி பரலோகத்துக்கு போற ஜேர்னி. ஆனா நரகத்துக்கு போற ஜேர்னி அப்படி தள்ளப்படுவார்கள். அந்த குழிக்குள்ள தள்ளப்படுவார்கள். அந்த பிட்டுக்குள்ள குழிக்குள்ள தள்ளப்படுவார்கள். ஒரு இடத்துல நீங்க நிக்கிறீங்க, அங்க பள்ளமே இல்ல, பள்ளமே இருக்கிறது தெரியல. ஆனா யாரோ ஒருத்தவங்க உங்க அங்க தள்ளுறாங்கன்னா எவ்வளவு பயந்து போயிடுவீங்க, எப்படி பேனிக் ஆவீங்க. அது போல சடனா you will be dropped into hell. Suddenly you will be dropped into hell. அதுல அப்படி ஒரு வேதனை இருக்கும், அப்படி ஒரு வேதனை இருக்கும். அந்த வேதனை நீங்கள் அனுபவிக்க கூடாது என்பதற்காகவே என்னுடைய ரத்தத்தை சிந்தி என்னுடைய ரத்தத்தை நான் சிந்தினேன் என் அன்பு பிள்ளைகளே. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். பரலோகம் வேண்டுமா? அந்த இழந்த ஏதேன் வேண்டுமா? இல்லை எரி நரகம் வேண்டுமா? எரி நரகம் சாத்தானுக்காக படைக்கப்பட்டது, சாத்தானின் சேனைகளுக்காக படைக்கப்பட்டது, என்னுடைய பிள்ளைகளுக்கு அல்ல. அதற்காக தான் சுவிசேஷம் பரப்பப்படுகிறது என் பிள்ளைகள் மூலியமாக. இந்த எரி நரகத்துல தள்ளப்படக்கூடாது என்பதற்காகவே சுவிசேஷம் ஆங்காங்கே பரவப்படுகிறது, நித்திய ஜீவனுக்கு நேராய் வருவதற்காக. என் அன்பு பிள்ளைகளே, நான் உங்களோடு கூட இருக்கிறேன், உங்களை அதிகமாய் நேசிக்கிறேன். அதற்காகவே இந்த தலைப்பை நான் உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறேன். இது எல்லாருக்கும் நீங்க பரப்பி விடணும், எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். இழந்த ஏதேன் திரும்பி கிடைக்கணும்னா வரி செலுத்தப்பட்டு இருக்கணும் என் அன்பு பிள்ளைகளே. அதனாலதான் இட்ஸ் a most important thing in a journey of your life. உங்களுடைய வாழ்க்கை பயணத்துல இது ஒரு முக்கிய அங்கமாய், முக்கிய பங்காய் இருக்க வேண்டும். இதன் வழியாக பரலோக நித்திய ஜீவனுக்கு நேராய் நடத்தப்படுவீர்கள் என் அன்பு பிள்ளைகளே. இழந்த ஏதேன் வேணுமா?
இல்ல சாத்தானும் வலு சர்ப்பத்தும் வலி சர்ப்பத்தினுடைய ஆவிகளும் எரி நரகமும் கொடூர பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படுகிற அந்த இடம் உங்களுக்கு வேண்டுமா என்பதை சிந்தித்து பாருங்கள் என் அன்பு பிள்ளைகளே. நான் உங்களுக்காக ஒரு ஆத்துமா கெட்டு நரகத்துக்கு போறது என்னுடைய சித்தம் அல்ல. ஒரு ஆத்துமா கெட்டு நரகத்துக்கு போறது என்னுடைய சித்தம் அல்ல. ஒவ்வொரு ஆத்துமாக்காகவும் என்னுடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு துளி ரத்தத்தை நான் விலைக்கிரயமாக கொடுத்திருக்கிறேன் என் அன்பு பிள்ளைகளே. ஓ, எனக்கு துரோகம் செய்யாதீர்கள், எனக்கு துரோகம் செய்யாதீர்கள் என் அன்பு பிள்ளைகளே. நன்றிப்பா, நன்றி. உம்முடைய விலையேற பெற்ற அழகான பரிசுத்த வார்த்தைகளுக்காக, மகத்துவம் நிறைந்த இந்த அழகு வார்த்தைகளுக்காக நான் எம்மாத்திரம், எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் எம்மாத்திரம்ப்பா, ஒண்ணுமே தெரியாது. நீங்க பேசலன்னா ஒவ்வொரு முறை நான் சர்மன் கொடுக்குறேன்னு சொல்லும் பொழுது, ஆண்டவரே ஸ்தோத்திரம், க்ளூலெஸ், என்ன பேசுவாருன்னு ஒண்ணுமே தெரியாது. ஆனா அந்த ஜேர்னி, அந்த டைமென்ஷன்ல லொகேட் பண்ணி இங்க கொடுக்கிற வார்த்தைகள், அதுல இருந்து வெளியில வரும்பொழுது ஒரு ஜர்க் ஆகி என்னுடைய ஸ்பிரிட் பயங்கர டயர்ட்னஸ், ஐ கேன் ஃபீல், ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கு என் பாடியில இப்போ. கொடா கொடி நன்றி, கொடா கொடி நன்றிப்பா. நான் எம்மாத்திரம் உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் எங்களோடு கூட இடைப்படுகிறீர், அறிவுரைகளை கற்றுக் கொடுக்கிறீர். அறிவுரைகளை கற்றுக் கொடுத்து டிஸ்கஷன் செய்து நித்திய ஜீவன்னா என்னன்னு புரிய வைத்து, நரகம்னா என்னன்னு புரிய வைத்து, இப்படிப்பட்டதான காரியத்தை தெரியப்படுத்தின தேவனுக்கு கொடா கொடி நன்றி, கொடா கொடி நன்றி. கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து பழுகி பெருக செய்வார். கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைகள், ஓ, விதைக்கப்பட்ட இந்த விதை, அந்த அறுவடை, அதனுடைய மகசூல், அதனுடைய கிரியைகள் பிள்ளைகளுடைய இருதயத்தில் நடக்க, இதை குறித்ததான ஓ அந்த மகத்துவம் கேலி கிண்டல் செய்கிற பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த இந்த மகத்துவ புரிதல், இதற்காக கொடா கொடி நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆன்ட்டி, நீங்க ஜெபம் பண்ணுங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி ராஜா. உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற இந்த அருமையான இந்த ஓய்வு நாளின் காலை வேளையில, அப்பா கர்த்தாவே சுவாமி, உண்மை ஆண்டவரே கர்த்தாவை நாங்கள் நேசிக்க, ஆண்டவரே உம்மோடு சற்று நேரம் உறவாட, உம்முடைய வார்த்தைகளை கேட்க, ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல நேரத்துக்காக, எங்கள் ஒவ்வொருவரும் கொடுத்த சுகத்துக்காக, பலத்துக்காக, ஜீவனுக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் இடைப்பட்டீரே. பரிசுத்த தேவன் எங்களோடு நீர் பேசுனீர் ஐயா. அப்பா, நீரே இறங்கி வந்து ஆண்டவரே நீர் பேசினது ஆண்டவரே கர்த்தா, நாங்கள் எம்மாத்திரம் சுவாமி, நாங்கள் எம்மாத்திரம். ஆனாலும் தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தர், பரலோக தேவன் இறங்கி வந்து எங்களோடு நீர் பேசினது எத்தனை பெரிய சிலாக்கியம், எத்தனை பெரிய பாக்கியம் அப்பா. இந்த சிலாக்கியத்தையும் பாக்கியத்தையும் பெற கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தீரே. மக்கள் நன்றி, நன்றியோடு சௌத்தரிக்கிறோம். இந்த இந்த ஆராதனை வேலையில பாடின பாடல்கள் அப்பா, கர்த்தா வாசித்த வசனம் அப்பா, கொடுத்த டெஸ்ட்மனி அப்பா கர்த்தாவே சுவாமி, இன்னுமாக உம்மை போற்றி புகழ்ந்து வார்த்தைகளால புகழ்ந்தது இப்படியாக சுவாமி நடந்த ஒவ்வொரு ஆண்டவரே ஈவெண்ட்டையும், ஒவ்வொரு செயலையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கிறீர், நீர் ஆசீர்வதிக்கிறீர், ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறீர். மக்கள் நன்றி, நன்றி, நன்றி. இந்த காரியத்தை பாடல் பாடுவதும், வாசிப்பதும், ஜெபிப்பதும் அப்பா கர்த்தாவே சுவாமி, சாட்சி சொல்வதும், எல்லாவற்றையும் கர்த்தர் ஆண்டவரே கர்த்தாவே நீர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க.
ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. இந்த நேரத்துல உமக்காக ஆண்டவரே இந்த நேரத்தை கொடுத்து, அப்பா ராஜா, நீங்க எத்தனையோ பேர் எதேதோ வேலை செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது, இந்த நேரத்துல சுவாமி உமக்கு சற்று நேரம் ஒதுக்கி, உம்மை ஆராதிக்க, போற்ற, புகழ, வாழ்த்த, வணங்க, உம்முடைய வார்த்தைகளை கேட்க, அப்பா நீர் கிருபை செய்திருக்கிறீரே. நன்றி, நன்றி. இதை கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் கொடான கொடி ஆசீர்வாதத்தால ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க சுவாமி, ஆசீர்வதிங்க. கேட்ட செய்தியின்படி, செய்தி நீங்க கொடுத்தீங்க. செய்திய நீங்க கொடுத்தீங்க. கேட்ட செய்தியின்படி தகப்பனே, தகப்பனே, கேட்ட செய்தியின்படி அப்பா ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே சுவாமி உமக்கு பரலோக வரி, இந்த பரலோக வரியை கட்டத்தக்கதாக உங்களுடைய இருதயத்துல நீங்க பேசுங்க. இதை கேட்க போகிற இன்னும் இது ஆண்டவரே இந்த யூடியூப்ல போட்டு இன்னும் அநேக மக்கள் இதை கேட்க போகிறார்கள் சுவாமி. கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தைகள் இருதயத்துக்குள்ள கடந்து சென்று விதைக்கப்படட்டும் சுவாமி, விதைக்கப்படட்டும். வார்த்தைகள் விதைத்த விதைகள் முளைத்து வளர்ந்து காய் பூ பூத்து காய் காத்து கனி கொடுக்கத்தக்கதாகும். இந்த கனி நிலைத்திருக்கத்தக்கதாகும். ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறேன். ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறேன். ஆமா ஆண்டவரே, ஆம் சுவாமி. இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலங்கள்ல தான் இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் செய்ய முடியும் சுவாமி. நாங்கள் ஜீவனோடு இருக்கும் பொழுதுதான் இதையெல்லாம் செய்ய முடியும். எங்களுக்கு ஜீவன் போனா ஒன்றுமே செய்ய முடியாது. ஆக நாங்கள் ஒவ்வொருவருமே எங்களுடைய காலத்தை நாங்கள் ஆதாயப்படுத்தி கொண்டு ஜீவிக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்யணும். கிருபை காலத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ளணும் சுவாமி. இசப்பா மக்கள் நன்றி. மோடு ஐக்கியமாய் இருக்கிற நேரம், மோடு ஐக்கியமாய் இருக்கிற நேரத்தை முடிந்த வரைக்கும், எங்களால முடிந்த வரைக்கும் எங்களை அதிகரித்து உம்மோடு இன்னும் அதிகமாக உம்மிடத்துல நெருங்க ஆண்டவர் கிருபை செய்யணும் சுவாமி. பரிசுத்த ஆவியானவரே மக்கள் நன்றி, 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 நன்றி. மகா பரிசுத்த தேவனே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற சுவாமி. இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு மக்களும், கேட்க போகிற ஒவ்வொரு மக்களும் சுவாமி உணர்ந்தவர்களாக, அறிந்தவர்களாக, அப்பா பரலோக ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளாக ஒவ்வொருவருமே பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிற பிள்ளைகளாக ஒவ்வொருவருமே தங்களை ஆண்டவரே கர்த்தாவே ஒப்பு கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யும். ஆவியானவர் கிரியை செய்யும். பரிசுத்த தேவன் கிரியை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறேன். ஆவியானவரே மக்கள் நன்றி. பரிசுத்த ஆவியானவரே நன்றியோடு ஸ்தோத்திரி, நன்றியோடு ஸ்தோத்திரி. இந்த காலை வேளையில் இந்த கூட்டத்துல கலந்து இந்த காரியங்களை நேர்த்தியாய் கேட்ட, நேர்த்தியாய் இந்த நேரத்தை செலவழித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளின் ஜெபம் கேட்கப்படணும். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே மக்கள் நன்றி, 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 நன்றி சுவாமி. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. அப்பா கர்த்தாவே, நாங்க எவ்வளோ நாள் ஏதாவது இதை பற்றி அறியாமல் செய்திருந்தாலும் இதை பற்றி அதிகமாக அறிந்து, தசம பாகத்தை குறித்து அதிகமாக அறிந்து, பரலோகத்தினுடைய அப்பா கர்த்தாவே சுவாமி டாக்ஸ் என்பதை அறிந்து உணர்ந்து இதை கண்ணும் கருத்துமாக செயல்படுத்த ஆண்டவர் கிருபை செய்யும். பரிசுத்த ஆவியானவர் கிருபை செய்ய, கிருபை செய்யுங்க.
வல்லமையுள்ள தேவன் வல்லமையாய் கிரியை செய்யும். வல்லமையுள்ள தேவன் வல்லமையாய் கிரியை செய்கிறீர் அப்பா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்ததாமே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளைகளோட தேவைகள் சந்திங்க. என்னென்ன தேவைகளோடு இருக்கிறார்களோ ஒவ்வொருவருடைய தேவைகளையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும் சொல்லிக்கிறேன். சந்திக்க வேண்டும் சொல்லிக்கிறேன். ஆவியானவரே மக்கள் நன்றி, மக்கள் நன்றி, மக்கள் நன்றி. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரி, நன்றியோடு ஸ்தோத்தரி, நன்றியோடு ஸ்தோத்தரி. தேங்க்யூ மாஸ்டர். அப்பா, இன்னுமாக இந்த ஓய்வு நாளிலே இந்த உலகம் எங்கும் உமக்கு ஆராதனை நடைபெறும். உலகமெங்கும் நடைபெறுகிற எல்லா ஆராதனையிலும் இந்த பிரசன்னம், உம்முடைய பிரசன்னம் நிரம்பி, உம்முடைய பிரசன்னம் நிரம்பி வழியத்தக்கதாக ஆண்டவரே கிருபை செய்யும். ஒவ்வொருவரும் சபைக்கு வந்தது நல்லது என்று உணர்ந்து அறிந்து உம்முடைய பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் ஒவ்வொருவரும் பெற்று கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்யும். ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். வல்லமையுள்ள தேவன் வல்லமையாய் கிரியை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். ஹல்லேலூயா. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆம் சுவாமி, ஆம் சுவாமி. தடைகளை நீக்கி போடுகிற தேவன் உங்களுக்கு முன்பாக செல்கிறார் என்ற வசனமெல்லாம் ஆம் என்று ஆமேன் என்று உள்ளதற்கு நன்றி. கிரியை நடப்பிக்க போகிற தயவுக்காக நன்றி. நன்றி ராஜா. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நன்றியோடு ஸ்தோத்திரம். அப்பா, கோடி ஸ்தோத்திரங்களே இருந்து, கோடி ஸ்தோத்திரங்களே இருந்து இன்னுமாக வேத வசனம் வார்த்தைகள் இன்னும் எது வார்த்தைகளே நாங்கள் அறிந்து உணர்ந்து கொள்ள நீர் சித்தம் வைத்திருக்கிறோம். நல்ல காரியங்கள், அந்த உணர்ந்து கொள்ளக்கூடிய செயல்கள் எல்லாம் இயேசு சுவாமி எங்களுக்கு உணர்த்தி எங்களை செயல்படுத்த கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் செபிக்க. ஆசீர்வதிங்க சுவாமி, ஆசீர்வதிங்க. வல்லமையுள்ள தேவன் வல்லமையாய் கிரியை செய்யுங்க சுவாமி. வல்லமையுள்ள தேவன் வல்லமையாய் கிரியை செய்யுங்க. இன்னுமாக நாங்கள் ஆண்டவரே கர்த்தா உம்முடைய அற்புதத்தை அதிசயித்து ஆண்டவரே கர்த்தா உம்முடைய வல்லமையும் எங்களுக்கு கொடுத்து உமக்கு சாட்சிகளாக நாங்கள் விளங்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக நாங்கள் விளங்க ஆண்டவர் எங்களுக்கு இப்படித்தான ஆசீர்வாதங்கள் கொடுத்து வழி நடத்த வேண்டும் செபிக்க வழி நடத்துங்க சுவாமி. வல்லமை வரங்களையும் கொடுத்து நமக்கு என்று பயன்படுத்துங்க. உடைய ராஜ்யம் கட்டப்பட நீங்க பயன்படுத்துங்க சுவாமி. நாம மகிமைப்பட நீங்க பயன்படுத்துங்க சுவாமி. சரியானவரே மற்றும் நன்றி, நன்றி, நன்றி. நன்றியோடு ஸ்தோத்திரம். நன்றியோடு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் பேர் பேராக குடும்பம் குடும்பமாக கோத்திரமாக கலந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க வேண்டும் ஜெபிக்க ஆசீர்வதிங்க சுவாமி. இந்த ஜெபம் இந்த ஜெபம் ஆண்டவரே ஓய்வு நாளில் இந்த காலை வெள்ளை ஏறெடுத்த இந்த ஜெபம் எங்களுடைய ஜீவனுள்ள நாள் வரைக்கும் இதை தொடரும். அல்லது உங்களுடைய வருகை மட்டும் நாங்கள் இதை செய்யவும் ஆண்டவர் எங்களுக்கு திரும்ப செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நேர் நோக்கி பார்த்து ஒவ்வொருவரையும் நேர் தொட்டு நேர் ஆசீர்வதி ஆண்டவர் இந்த சுகத்தோடு இந்த பலத்தோடு ஒவ்வொரு நாளையும் எங்களுக்கு திரும்ப செய்யணும் சுவாமி. உங்களுடைய பரிசுத்த பிரசன்னம் பிரியா பிரசன்னம் எல்லா நேரங்களும் எல்லா சூழ்நிலையிலும் உங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி ஆசீர்வதித்து பலப்படுத்த வேண்டுமாய் கேட்டவற்றையும் கேட்க இருக்கிற எவ்வளவோ இகபர நன்மைகளையும் ஆண்டவர் சம்பந்தமாய் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் எங்கள் கர்த்தரும் எங்கள் ஆண்டவர் எங்கள் இரட்சகருமாய் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டி நீங்க முடிச்சிருங்க. நாம் எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.